வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முகம் ஒரு சாதாரண மனிதனோட முகம் கிடையாது. இவன் ஒரு கேனிபல். இந்த பரந்துபட்ட உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் அல்லது ஒவ்வொரு சமுதாயங்களும் மாமிசம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அவங்க தங்களுக்கு ஏற்றாற்போல் சிக்கனோ பீஃபோ, அதாவது கோழியோ மாடோ அல்லது பன்றியோ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விருப்பத்தில் சாப்பிடுவாங்க. ஆனால் இவன் அதுக்கு ஒருபடி மேலே போய் மனித இறைச்சியை விரும்பி சாப்பிட்றவனாக இருந்திருக்கான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மிருகம். இவனோட பேர் நிக்கோலாய் ஜிமாலிகோவ். நாங்கள் யூஸ்வலாக இந்த சேனலில் பேய் வெட்டின கதையெல்லாம் போடுவோம். ஆனால் இந்த முறை ஒரு மனித உருவில் வாழ்ந்த பேய் சம்பந்தமான ஒரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கலாம். வெல்கம் டு தி டார்க் லெஜர். நிக்கோலை எஸ்ப்ளோலி ஜுமாலிகோவ் 1952 நவம்பர் மாதம் 15 சோவியத் ஒன்றியத்தில் பிறந்தான். இவன் 1979 தொடக்கம் 1990 வரை கசாக் SSR, தற்போதைய கசகஸ்தான் இப்பகுதியில் 10 இருந்து 14 பேர் வரையும் கொண்டிருக்கான். இவன் பெட்கள் இருந்த உலோக பெட்கள் காரணமாக இவன் மெட்டல் ஃப்ராங்க் என்றும் அழைக்கப்பட்டிருக்கான். இவனோட தந்தை கசாக் மற்றும் தாய் பெலாருஷியஸ். இருவருமே கூட்டுறவு பண்ணை ஒன்றில் வேலை செய்திருக்கணும். இவனோட பிறந்த தேதி பொதுவாக நவம்பர் 15 என்று சொன்னாலும் சில நேரத்தில் ஜனவரி 1 என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இரண்டுமே உறுதிப்படுத்தப்படலை. இவனுக்கு 3 சகோதரிகள் இருந்திருக்கணும். அவையில் ஒரு ஆள் சின்ன வயசுலேயே காணாமல் போயிருக்கா. பாடசாலையில் சராசரியான மாணவனாக தான் இருந்திருக்கான். ஆனால் நல்ல நடத்தை கொண்ட ஒரு மாணவனாக இருந்திருக்கான். இளம காலத்தில் ஆஸ் யூஷுவல் சில பெண்களோட பாலியல் தொடர்புகள் இருந்திருக்கு. ஆனால் இடையில் ஒரு பாலியல் தொற்று நோய் ஏற்பட்டதால் அந்த பாலியல் தொடர்புகளை நிறுத்தியிருக்கான். 9ஆம் வகுப்பு முடிஞ்ச பிறகு அவன் ரயில்வே பள்ளியில் படிச்சிருக்கான். பிறகு குரிவேவ் என்ற ஒரு பகுதியில் வேலைக்கு சென்றிருக்கான். அங்கு சோவியத் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டு வேதியியல் படைப்பிரிவு அந்த படையில் பணியாற்றியிருக்கான். சமர்கந்த் மற்றும் ஓட்டர் ஆகிய 2 இடங்களில் இவன் இந்த பணியில் பணியாற்றியிருக்கான். இராணுவத்திலேருந்து விலகின பிறகு லைசன்ஸ் எடுக்கவும், பிறகு ஒரு இடத்துல வேளாண்மை கல்லூரி ஒன்றில் சேரவும் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இரண்டுமே தோல்வியில் முடிஞ்சதால் சிறிது காலம் சோவியத் ஒன்றியத்திலேயே சுற்றி திரிந்துவிட்டு பட ஓட்டி, மாலுமி, மின்சார தொழிலாளர், லோரி வேலை போன்ற பல்வேறு வகைப்பட்ட வேலை செய்திருக்கான். 1977 மறுபடியும் உஸ்னிகாஸ் திரும்பி ஒரு ஃபயர் ஃபைட்டராக, தீயணைப்பு வீரராக பணியில் சேர்ந்திருக்கான். அங்கே 2 வருடம் வேலை செஞ்சவன் 1979 தான் அவனுக்குள்ள இருந்த இந்த மிருகம் வெளியில் வந்திருக்கு. அவனோட முதல் பலி நடாலியா. ஜனவரி 6, 1980, அதாவது 1979 பிற்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி 1980 தான் முதல் பலி வந்திருக்கு. 1979 ட்ரை பண்ணியிருக்கான். ஜனவரி 6, 1980 இரவு நேரம் நடாலியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நிக்கோலாய் அவங்கள மறைஞ்சிருந்து தாக்கியிருக்கான். ஆனால் அவங்கள கொன்ன விதம் மிக கொடூரமாக இருக்கும். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. இரண்டாவது கொஞ்சம் 18+ இருக்கும். இதில் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல. அவங்களோட ரத்தத்தை குடித்தது மட்டும் இல்லாமல் ஷோட்டாக சொல்கிறேன், அவங்களோட உடலை துண்டு துண்டாக வெட்டி அது ஒரு பேக்கில் போட்டு வீட்டு எடுத்து போயிருக்கான். போய் அந்த மாமிசத்தை, அந்த உடலை சமைச்சு சாப்பிட்ருக்கான். மிச்சத்தை தூக்கி குப்பையில் எறிஞ்சிருக்கான். இப்படி 1-2 கொலைகள் போய்கொண்டிருக்கு. போலீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலை. இவன்லையும் சந்தேகம் வர மாதிரி இல்லை. என்ன, இவன் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கான், பார்க்க நல்லவன் மாதிரி இருந்திருக்கான். அந்த சமுதாயத்துலேயும் அவனுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்கு. அப்போ அதால் இவனில் யாருக்கும் சந்தேகம் விரும்பவும் இல்லை. ஒரு தடவை இவனோட நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுருக்கான். அப்போ டம்ப்ளிங்ஸ் என்ற ஒரு சாப்பாடு அவன் செய்து கொடுத்துருக்கான். எல்லோரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நிக்கோலாய் மெதுவாக சிரிச்சுட்டு கேட்டிருக்கானா, நீங்கள் இங்கே சாப்பிட்டது என்னென்னு தெரியுமான்ட்டு. எல்லோரும் புரியாமல் பார்க்க ஒரு பேக் ஒன்று திறந்து அதில் இருந்த ஒரு பெண்ணோட தலையை காட்டியிருக்கான்.
அதை பார்த்த அவனோட நண்பர்கள் அங்கேயே சில பேர் வாந்தி எடுக்க, சில பேர் பயந்து கூடி, சில பேர் ஃப்ராங்காக இருக்குமாண்டு ஃப்ராங்காக இருக்குமாண்டு நின்று பார்த்தா அது உண்மையான ஒரு தலை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு போலீஸுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணினாச்சு. ஆனால் இவனை பரிசோதிச்சதில் இவன் ஒரு மனநலம் சரியில்லாத ஆளுண்டு ஒரு ரிப்போர்ட் வருது. வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் சேர்க்குறாங்க. ஆனால் அங்கிருந்து தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. 1989 இவனை வேறொரு இடத்துக்கு மாற்றிக்க பாத்ரூம் போகிறன்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சிடுறான். அடுத்த 2 வருடம் இவனை போலீஸ் தேடுறாங்க. ஆனால் இவன் எங்கே இருந்தாண்டு யாருக்குமே தெரியாது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவனை அரெஸ்ட் ஆன போது, அதாவது இவன் கைது செய்யப்பட்ட போது இவன் சொன்ன ஒரு வசனம், நான் மிருகங்களின் பக்கம் இருக்கின்றேன், மனிதர்கள் மிருகங்களுக்கு செய்வதை நான் அவர்களுக்கே செய்கின்றேன், இவ்வாறு அவன் சொல்லியிருக்கான். இது தவிர 1979 80 காலப்பகுதியில், இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அவன் எழுதிய டைரியில் பெண்களின் உடலில் மீது இருந்த கடும் பாலியல் ஈர்ப்பே தான் இவங்களை உணவாக கொள்றதுக்குமான முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டிருக்கான். தவிர பெண்களின் உடலை நாம் உட்கொண்டால் அவர்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்று அவன் கடுமையாக நம்பியிருக்கான். ஆனாலும் அவன் பெண்களை வெறுத்திருக்கான். கிட்டத்தட்ட ஆண்களை விட பெண்கள் எப்பவுமே கீழானவங்க என்ற ஒரு கொள்கையில் இருந்திருக்கான். அவர்களை கொல்வது இயற்கையின் சட்டங்களை மீறியதுக்கான பழிவாங்கல் என்று இவன் கூறியிருக்கான். ஆனால் இதில் உண்மையான ரீசன் என்னென்னா, இவன் பாதிக்கப்பட்டதில் கொலை பண்ணுறதுக்கு தோணுன ரீசன் என்னென்னா, இவன் தனக்கு பாலியல் நோய் வந்ததுக்கான காரணம் பெண்கள் என்பதால் தான் பெண்களை முக்கியமாக இப்படி கொன்றதுக்கான காரணமாக இருக்கலாம்ன்றது போலீஸ் தரப்பில் கூறினாங்க. அதாவது விசாரணை செய்த அதிகாரிகள் இவ்வாறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர பிளாக் ஃபோக் என்ற ஒரு புத்தகம் இவனை மிகவும் தாக்கப்படுத்திருக்குன்னு சொன்னாங்க. அதில் பழங்கால ஜெர்மனிய பெண்கள் அவர்களோட ரத்தத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை கணித்ததாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை போல இவன் என்ன செய்திருக்கான், தனது பலியாட்களின் ரத்தத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை கண்டதாக மீன்ஸ் கற்பனை ஏதோ பண்ணியிருக்கான் நினைக்கிறேன், இவ்வாறு கூறியிருக்கான். இதை விட இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 1979 மிருக மாற்றுன்னு சொன்னேனே, அதில் ரீசன் என்னென்னா, 79ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 குடிபோதையில் தவறுதலாக தனது நண்பனை சுட்டு கொண்டிருக்கான். இதற்கு அவன் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, இவனோட நல்ல நடத்தை காரணமாக 1980 இவனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆகஸ்டில் அரெஸ்ட் ஆகி அந்த வருஷமே கிட்டத்தட்ட டிசம்பர் 2 ஜனவரி இவன் ரிலீஸ் பண்ணப்படுறான். இவன் ரிலீஸ் பண்ணி 6 நாளில் முதலாவது கொலை நடக்குது. இது தவிர இவன் காணாமல் போயிருந்த, அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போய் இவன் தலைமறைவாக இருந்த இந்த 2 வருஷத்தில் இவன் நண்பனுக்கு எழுதின ஒரு கடிதத்தில் சொல்லியிருக்கான், நான் இப்போ ரஷ்யாவில் இருக்கேன், இங்கே நிறைய அழகான பெண்கள் இருக்காங்க, இவங்க காணாமல் போனால் யாருக்குமே தெரியாது இப்படின்னு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கான். இந்த சமயம் ஐரோப்பா முழுக்க ஒரு பெரிய பயம் பரவ தொடங்கிட்டு, ஏற்கனவே 8 பெண்களுக்கு மேலே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னது. இவ்வளவு செய்த இந்த கொடூரமானவன் கடைசியாக மாட்டினது ஒரு ஆடு திருடுன கேஸில். 1991ஆம் ஆண்டு ஒரு ஆட்டு திருடைக இவன் பிடி வர்றான். அதுக்கு பிறகு இவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்போ வரைக்குமே இவன் கசகஸ்தானில் இருக்கிற ஒரு மணல காப்பகத்தில் கைதியாக இருக்கான். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இவனை இப்போ குணமாயிட்டான்னு சொல்கிறாங்க. இவன் வெளியில் வந்தால் இன்னும் ஆபத்துன்னு மக்கள் பயப்படுறாங்க. இதில் இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இவனோட கொடூரமானவங்க உங்களுக்கு மிக அருகிலையும் இருக்காங்க. இந்தியாவை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு. அவங்களோட மனநிலையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதனால் ஹேண்டில் பண்ணிடலாது. எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் மினிமம் ஒரு குறைந்தபட்ச இரக்கம் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து அதை தாண்டி அவனுங்க இவ்வளோ ஒரு சைக்கோத்தனமான கொலை பண்ணுறவங்க எப்போவுமே உங்களுக்கு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தன் இருக்க தான் செய்வாங்க. நாம தான் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். சாத்தான்குளம் கொலை வழக்கு சம்மந்தமாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சுது. அதுபோல் இனியும் வருங்காலத்தில்
இந்த ஸ்டோரி வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு இது வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் இந்த ஸ்டோரிஸ். அதால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். வர கமெண்ட்ஸை பொறுத்து நாங்கள் இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அல்ல இதை தவிர வேறு யாரும் சீரியல் கில்லர்ஸ்ன்ற ஸ்டோரி போடலாம். பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தி டார்க் பிளேஜர்.